பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அரசி வந்து காலேஜ் போயிட்டு இருக்கும்போது நடுவில் குமரவேல் வந்து அரசியை பார்த்து திரும்ப வந்து என்னை மன்னிச்சிரு அரசி, என்னை லவ் பண்ணேன், என் மேலே உள்ள காதல் உனக்கு அப்படியே தானே இருக்குது, அப்படியே இருக்கனால தானே என்னை வந்து இந்த கேஸ்லேருந்து நீ காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா, என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க, என்னை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் வந்து குமரவேலை திட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் அங்கே பார்த்து சரவணன் வந்துடுவார். சரவணன் வந்து குமரவேல் வந்து போட்டு அடின்னு அடிப்பார். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா மயிலுக்கு சீர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மயிலோட அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. உடனே பாண்டியன் பார்த்திங்க அப்படின்னா சரவணனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் மாமாவும் அத்தையும் சீர் கொடுக்க வந்திருக்காங்க, வீட்டுக்கு வான்னு சொல்லுவாங்க. இல்லை இங்கே ரொம்ப வேலை இருக்குப்பா, கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க, நிற்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த சீர் கொடுக்க வராமல் அவர் வந்து கடையிலே இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் மயிலுக்கு சீர் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஏற்கனவே கடையில் வந்து பாண்டியனுக்கு ஒருத்தர் 10,000 கொடுக்கணும். அந்த 10,000 பார்த்திங்கன்னா மயிலோட அப்பா திருடிட்டு போய் அந்த காசில் தான் வந்து மயிலுக்கு சீர் கொண்டு வந்துடுவாங்க. நான் 2 நாளில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட சொல்லிவிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை அவரால் கொடுக்க முடியுதா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த பணத்தை கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக பாண்டியன்கிட்ட மாட்டிப்பாங்க. அவங்க மாட்டினாலும் அந்த பழி கண்டிப்பாக பழனி மேலே தான் போக போகுது. பழனி மேலே அந்த பழி போணுச்சு அப்படின்னா ஒவ்வொரு பழியாக நம்ம மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு பழனி பார்த்திங்க அப்படின்னா அந்த கடையை விட்டு கிளம்பி இன்னொரு கடை வைக்கிறதுக்கு இதுவே ஒரு வாய்ப்பாக அமைய போகுது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.